Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோல சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா பேபி பொட்டேட்டோ வச்சு செய்யற ஒரு கறி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கறி ரெசிபியை ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல செய்யலாம். குட்டீஸ்க்கு கூட ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். வாங்க. பாத்திரம் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே டைம்ல நிறைய ஆட் பண்ண வேண்டாம். தேவைப்படும் போது அப்பப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல 2 துண்டு பட்டை, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் மிளகு கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். அது எண்ணெயில கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ அதிலே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனியன் பெரிய சைஸ்ல 3 எடுத்திருக்கேன். அதை அப்படியே ரஃபா சாப் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி, பூண்டு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போறோம். அதனால ரஃபா சாப் பண்ணாவே போதும். இப்போ எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கறி ரெசிபி எல்லாம் நம்ம செய்யும்போது இந்த மாதிரி வதக்குற பொருள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த கறியினுடைய டெக்ஸ்சர் நல்லா க்ரீமியா வரும். அது மட்டும் இல்லாம சின்ன பசங்க சாப்பிடும்போதும் அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இல்லனா ஆனியன், டொமேட்டோன்னு எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி எதையும் எடுக்காம எல்லாத்தையுமே சாப்பிட முடியும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்குச்சுனாவே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமே ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இதுல ஒரு 3 டொமேட்டோ எடுத்துட்டு அதையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துர்க்கேன். அதே பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் அடிக்கடி ஆட் பண்றனால நம்ம ஒரு 1 ல இருந்து 1 1/2 ஸ்பூன் வரைக்கும் ஒரு டைம் ஆட் பண்ணோம்னாவே போதும். இப்போ அதுல ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலால நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இதுல நான் பேபி பொட்டேட்டோவும் கூடவே பெரிய சைஸ் பொட்டேட்டோ ரெண்டுமே கலந்து தான் நான் எடுத்துர்க்கேன். இதுல பெரிய சைஸ் பொட்டேட்டோ நான் பாயில் பண்ணதுக்கு அப்புறமே அதை 4 பீஸா நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இந்த பேபி பொட்டேட்டோ கிரேவிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா இதை ஒரு 5 to 10 minutes வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க டோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பொட்டேட்டோனுடைய அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்ப் ஆயிடும். அதுவும் கிரேவிக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எங்களுக்கு கிறிஸ்பா வேணாம் அப்படிங்கறனால நான் ஜஸ்ட் அந்த மசாலாவோட எல்லாம் மிக்ஸ் ஆனோன்னு நான் எடுத்துக்க போறேன். பொட்டேட்டோ பாயில் பண்ணும்போது குக்கர்ல ஒரு 2 விசில் விட்டுட்டு 2 to 3 minutes சிம்ல வச்சிட்டு நம்ம எடுத்துறணும். ரொம்ப ஓவர் பாயில் பண்ணிட்டோம் அப்படினா சீக்கிரமா அது குழஞ்சு போய்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே மசிஞ்சிட்டு ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்துக்கும். இந்த மாதிரி மசாலா ஃபுல்லா மிக்ஸ் ஆன உடனே நான் இத எடுத்துக்க போறேன். இப்போ அதே வாணலியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுல சீரகம் ஆட் பண்றேன். இதுக்கு சோம்பு எல்லாம் நம்ம ஆட் பண்ண கூடாது. ஏன்னா அதனுடைய ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கும். அதனால சீரகம் ஆட் பண்ணாவே போதும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சோம் இல்லீங்களா, அந்த பேஸ்ட் நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பாருங்க நல்லா ஃபைனா அரைக்கணும். அப்பதான் கிரேவி நல்லா க்ரீமியா வரும். இது ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம் அப்படிங்கறனால எண்ணெயிலயும் சீக்கிரமா வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில வதக்கி கொடுக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே அதுல மசாலா ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர், தனியா பவுடர், ரெட் சில்லி பவுடர், ஜீரக பவுடர், அப்புறம் இது சோலை மசாலா பவுடர். சோலை மசாலா பவுடர் ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமே அதுல டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம பச்சையாவே அரைச்சிருக்கோம். நல்லா வதங்கணும், இல்லைனா பச்சை வாசனை வந்துடும். இந்த சமயத்துல தண்ணி ஆட் பண்ண கூடாது. நம்ம ஜஸ்ட் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரணும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்பதான் அதனுடைய பச்சை வாசனை போகும்.
இதை க்ளோஸ் பண்ணிட்டாலுமே நம்ம வந்து அப்பப்போ திறந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், ஆனியன் பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, கீழே வந்து ஒட்டுறக்கு ஆரம்பிக்கும். அதனால இப்போ பாருங்கள், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த டொமேட்டோனுடைய பச்சை வாசனை போயிட்டு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் கர்ட் ஆட் பண்ண போகிறேன். நல்ல கெட்டியான புளிக்காத தயிராக நான் வந்து ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கர்ட் வந்து புளிச்சிருச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறனால கிரேவி வந்து புளிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு புளிப்பு இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வந்து ஸ்டவ் வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், அதுவும் நல்லா வதங்கிட்டுது. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவியினோட கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். கிரேவி வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ இதில் நான் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுனா தான் நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸாவது நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து அந்த பொட்டேட்டோ கிரேவியில் இருக்கிற உப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணும். சப்போஸ் நம்ம பொட்டேட்டோ போட்ட உடனே நம்ம வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா கிரேவினுடைய ஃப்ளேவர் எதுவுமே வந்து பொட்டேட்டோக்கு போகாது. அதனால் பொட்டேட்டோ சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் எதுவுமே இருக்காது. அதனால் அட்லீஸ்ட் 5 to 6 மினிட்ஸ்க்காவது நம்ம வந்து இதை சிம்மில் வச்சுருக்கணும். பொட்டேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேம் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். இல்லைன்னா அடியில் வந்து ஒட்டிடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிட்டுது. இதில் வந்து ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கூடவே வந்து கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமே 1 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் இருந்ததுன்னா போதும். அப்புறமா ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சு கொதிக்க வச்சோம்னா அதுலேருந்து ஒரு கசப்பு டேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ நான் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அந்த ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து பேஸ்ட் அரைக்கும் போதே நம்ம வந்து பட்டை கிராம்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது மைல்டாக இருந்தாவே நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண இந்த கிரேவினுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே அதை வந்து நம்ம ரெடி பண்ண கிரேவி மேலே ஊற்றிடணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமே கிரேவியில் ஊற்றிட்டு உடனே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் இதனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து கிரேவியில் இறங்கிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ கறி ரெசிபி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கறி வந்து சப்பாத்தி பூரிக்கு மட்டும் கிடையாது, வெஜ் புலாவ், பன்னீர் புலாவ், அப்புறம் கீ ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.